வந்திருக்கிற அனைத்து ஊழியக்காரர்களையும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் நான் வாழ்த்துகிறேன். நான் என்னுடைய வார்த்தை கேட்பதற்கு நீங்கள் மிகவும் ஆவலோடு காத்திருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். வளமையாக நான் ஒரு போதகராக இருக்கிறபடினால் பிரசங்கம் பண்ணி தான் எனக்கு பழக்கம். டீச்சிங் பக்கம் ரொம்ப குறைவு. ஆனால் நான் முயற்சி பண்ணுறேன். என்னால் முடிஞ்ச மட்டும் நியாயாதிபதி புத்தகத்தை நாட்கள் எடுத்திருக்கிறோம். நாங்கள் இந்த புத்தகத்தை நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். ஆகவே அன்பான ஆண்டவரே, இந்த நாளில் கூட நன்றி செலுத்துகிறோம். இந்த புத்தகத்தில் நாங்கள் கற்றுக்கொண்ட காரியங்களை தேவ மனிதர்கள், பரிசுத்தவான்கள், தேவனுடைய ஊழியக்காரர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பது நீங்கள் கொடுத்த கிருபைக்காக நன்றி. எங்களை விட மூத்த ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் எங்களை விட அதிகமாக கற்றிருப்பார்கள். ஆண்டவர் நாங்கள் கற்றுக்கொண்டவைகளை அவர்கள் கற்றுக் கொடுக்கும்போது பரிசுத்த ஆவியானவர்களை அவர்களுக்கு புதிய காரியங்களை நீங்கள் கற்றுக் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே நான் ஜெபிக்கிறேன். நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். இதனாலும் கூட பாஸ்டர் கிதியோன் கேட்டுக்கொண்டபடியே என்ன புத்தகம் பாஸ் எடுக்குன்னு சொன்ன உடனே நான் போன 2 வாரத்துக்கு முன்பதாக நான் சொன்னேன், பாஸ் நான் இந்த நாட்களில் நியாயாதிபதி புத்தகம் தான் வாசிக்கிறேன், இந்த புத்தகம் தான் இருக்குன்னு சொல்லி. பிறகு அதை கொஞ்சம் அது வாசிக்கிறதுக்கு முழு புத்தகத்தையும் என்னால் வாசிக்க முடியலை. நான் முயற்சி பண்ணினேன். ஆனாலும் ஒரு 2-3 அதிகாரங்களுக்குள்ளாக நாங்கள் முதலாவது பாடமாக கற்றுக்கொள்ள இருக்கிறோம். மீதியான பாடங்களை எதிர்வரும் நாட்களில் வாய்ப்பு கிடைக்கும் போது நாம் கற்றுக் கொடுக்க தயாராக என்னை தயார்படுத்திக் கொள்கிறேன். ஆமென். முதலாவதாக நாங்கள் நியாயாதிபதி புத்தகத்தை எல்லாரும் திருப்பிக்கிறீங்க. 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நான் வாசித்து பின்பதாக இதுக்கான விளக்கங்கள், இதுக்கான கருத்துக்களை நாம் தெரிவித்து நம்ம எல்லாரும் சேர்ந்து கற்றுக்கொள்ள முடியும். நியாயாதிபதி புத்தகம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனம். யோசுவா மரித்த பின் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி, கானானியரை எதிர்த்து யுத்தம் பண்ணும்படி எங்களில் யார் முதல் எழுந்து புறப்பட வேண்டும் என்று கேட்டார்கள். சரி, இந்த புத்தகத்தை பற்றி நாங்கள் கொஞ்சம் முன்னுரையாக நாங்கள் பார்க்கக்கூடிய காரியம், இந்த நியாயாதிபதி புஸ்தகம் உங்களுக்கு தெரியும், மூல மொழியாகிய எபிரேய மொழியில் தான் இந்த புத்தகம் எழுதப்பட்டிருக்குது. அப்போ இந்த புத்தகத்தை மறுபடியும் ஆங்கில மொழிக்கு மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. அதுபோல் தமிழ் மொழிக்கு எங்களுக்கு மொழிபெயர்த்து எங்களுக்கு கரங்கள் இருக்குது. ஆகவே இந்த மூல மொழியில் நாங்கள் போயிட்டு வாசிக்கும் பொழுது தான் நிறைய சத்தியங்களை, உண்மையான விளக்கங்களை எங்களுக்கு பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இப்போ அந்த வகையில் நியாயாதிபதிகள் என்றால் நாங்கள் பார்க்குறோம், மூல மொழியில் எகோஸ்டா என்று சொல்லப்படுது. எகோஸ்டா அப்படின்னு சொன்னால் நியாயாதிபதி என்று சொல்லி நாங்கள் பார்க்குறோம், ஜட்ஜஸ். அப்போ இந்த புத்தகத்தில் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய முக்கியமான காரியம் என்ன அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்ப்போம்னு சொன்னால், இந்த புத்தகத்தில் பாவத்துக்கான நியாய தீர்ப்பு உண்டு, அதுக்கு விமோசனம் இல்லை. அதாவது பாவத்துக்கான நியாய தீர்ப்பு உண்டு, ஆனால் மனம் திரும்பினால் தேவனிடத்தில் மன்னிப்பு உண்டும் என்பதை இந்த புத்தகம் மிக தெளிவாக ஆண்டவர் சுட்டி காட்டுறாரு. நியாயாதிபதிகளையும் இஸ்ரவேல் ஜனங்களையும் அந்நிய ராஜாக்களையும் இந்த இடத்துல நாங்கள் பார்க்கணும் மிக முக்கியமாக பயன்படுத்தி இந்த இடத்துல ஆண்டவர் எங்களுக்கு இந்த 2 காரியங்களை கற்றுக்கொள்வார். பாவத்துக்கான நியாய தீர்ப்பு உண்டு, அதுபோல் மனம் திரும்பினால் தேவனிடத்திலே மன்னிப்பு உண்டு என்றதான இந்த 2 காரியத்தையும் இந்த முழு புத்தகம் முழுவதுமாக எங்களுக்கு காணக்கூடியதாக இருக்கின்றது. அப்போ இந்த புத்தகத்தை யார் எழுதியிருப்பா அப்படின்னு சொல்லி நம்ம தேடி பார்க்குற நேரத்தில் இந்த புத்தகத்தை யார் ஒவ்வொரு புத்தகங்களுக்கும் நாங்கள் புதிய ஏற்பாடுகளாக வரும்போது நம்ம பார்க்குறோம், அப்போஸ்தலரான பவுல் எழுதியிருக்கிறார், அதுபோல் இயேசுவின் சீடர்கள் எழுதியிருக்கிறாங்க, பழைய ஏற்பாடில் கூட ஏசாயா எழுதியிருக்கிறாரு, எரேமியா எழுதியிருக்கிறாங்க. ஆனால் இந்த புத்தகத்தை யார் எழுதுறான்னு சொல்லி நியாயாதிபதி புத்தகத்தில் குறிப்பிடப்படவில்லை. ஆனால் 2-3 விளக்க உரைகளை நாம் வாசிக்கும் பொழுது அந்த விளக்க உரைகளில் கூட அவங்க எழுதி வச்சிருக்கிறாங்கன்னு கேட்டால், சாமுவேல் இந்த புத்தகத்தை, தீர்க்கதரிசியாகிய சாமுவேல் இந்த புத்தகத்தை எழுதியிருக்கக்கூடும் என்று சொல்லி அவர்கள் நம்புகிறார்கள். எது எப்படியா இருந்தாலும் இந்த நியாயாதிபதி புத்தகம் என்பது பரிசுத்த ஆவியினாலே தேவ மனிதர்களால் ஏவப்பட்டு எழுதப்பட்டிருக்கிறது என்பது எந்த விதமான சந்தேகமும் ஐயமும் எங்களுக்கு இல்லை. ஆகவே இது கர்த்தருடைய வார்த்தை என்று இந்த புத்தகத்தை வாசிக்கும் பொழுது எங்களால் நம்பக்கூடிய அளவுக்கு பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு இதை ஊர்ஜிதப்படுத்துகிறார். ஆகவே இந்த புத்தகத்தை சாமுவேல் எழுதியிருப்பார் என்று சொல்லி இது நம்பப்படுகிறது. இந்த புத்தகம்
இந்த புத்தகத்தை வந்து நாங்கள் இப்போ முதல் 2 அதிகாரத்தை நாங்கள் வாசிக்கும் பொழுது ஒரு தெளிவான ஒரு முன்னுரை தான் அங்கே கொடுக்கப்படுகிறது. அதாவது காரியங்கள் முன்னுக்கு அதாவது நியாயாதிபதிகள் குறிப்பிட்ட ஒரு 15 பேர் இதில் இருக்கிறாங்க. நியாயம் விசாரிக்கிற நியாயாதிபதிகள். இந்த 15 பேர் தங்களுடைய காரியங்களை செய்ய முன்னுக்கு, அற்புத அடையாளங்கள் செய்ய முன்னுக்கு, ஜனங்களை ரட்சிக்க முன்னுக்கு இந்த சம்பூர்ணமாக இந்த புத்தகத்தை அல்லது இந்த காரியங்களை நன்கு அறிந்தவர் ஒருவர் இந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறார்ன்றது நமக்கு நல்லா விளங்குது. முதல் 2 அதிகாரங்களை வாசிக்கும் பொழுது எல்லாத்தையும் ஏன்னு கேட்டால் அவர் வந்து நல்லா அறிஞ்சிருந்தார். பின்னுக்கு வர காரியங்களெல்லாம் சாராம்சமாக முதல் 2 அதிகாரத்தில் அவர் கொடுத்துருக்கிறத பார்த்தா அவர் எல்லா விஷயமும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தான் இந்த புத்தகம் முழுவதையும் எழுதியிருக்கிறார் என்பதை நம்மளால் நம்பக்கூடியதாக காணப்படுகிறது. ஆகவே இந்த புத்தகத்தை வந்து நான் இஸ்ரவேலர் எகிப்தில் 430 வருடமாக அடிமையாக இருந்த பின் விடுதலையாகி மோசையினால் அந்த மக்கள் வழிநடத்தப்பட்டார்கள் என்பது நாம் அறிஞ்சிருக்கிறோம். அப்போ மோசையினால் வழிநடத்தப்பட்ட இந்த ஜனங்கள் தொடர்ச்சியாக நாங்கள் பார்ப்போம். அந்த மக்களை மோசை வழிநடத்திக்கிட்டு வந்தார். உங்களுக்கு தெரியும், எகிப்திலிருந்து கானான் வரைக்கும் வந்தார். உங்களுக்கு தெரியும், மோசை கூட கானானை போயிட்டு ஒரு மலை மேலே நின்று பார்த்தாரோடைய அந்த கானானுக்குள்ள அவருக்கு போக கிடைக்கல. அவர் 120 வயசில் மறித்து போயிட்டார். அதன் பின்பதாக இந்த மக்களை வழிநடத்தக்கூடியதுக்கான ஒரே ஒருத்தர் தான் இருந்தார். அவர் பேர் தான் அவங்களுக்கு தெரியும், யோசுவான்னு சொல்கிறார். அப்போ இந்த முதலாக நாங்கள் வாசிக்கப்பட்ட வார்த்தையில் நான் பார்க்குறோம், முதல்ல மோசை 120 வயசில் மறிச்சிட்டாரு. அதுக்கு பிறகு பெரிய ஒரு பொறுப்பு இருந்துச்சு. இந்த லட்சக்கணக்கான அந்த ஜனங்களை 6 லட்சம் ஜனங்களுக்கு மேலே. அப்போ நாங்கள் ஒரு முறை நாங்கள் வேதாமக்களில் படிக்கும் பொழுது ஒரு பேராசிரியர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். 36 லட்சம் ஜனங்கள் இவங்க வந்து எகிப்திலேருந்து கானானுக்கு போயிட்டு இன்றைக்கி நாங்கள் இஸ்ரவேல் படத்தை நாங்கள் பார்ப்போம் சொன்னால் 12 கோத்திரங்கள் இருக்குது. அப்போ இந்த 12 கோத்திரங்களுக்கு காணி ஆட்சியை பிரித்து கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. இந்த பெரிய பொறுப்பு யோசுவாவுக்கு தான் கர்த்தர் கொடுத்துருந்தார் மோசே மூலியமாக. பெரிய பொறுப்பு நாங்கள் பார்க்குறோம். இப்போ இலங்கையில் வந்து ஒரு 5 பரப்பு 10 பரப்பு அல்லது ஒரு 50 பேச்சஸ் 100 பேச்சஸ் இருந்தாலே வேலி பிரச்சனை வருது, எத்தனையோ பிரச்சனைகள் வருது, வழக்குகள் வருது, நியாயாதிபதி இடத்துல நாங்கள் போகிறோம். ஆனால் ஒரு முழு இஸ்ரவேல் தேசத்தை அங்கே இருக்க காணி, மலைகள், குன்றுகள், ஆறுகள், குளங்கள், அங்கே இருக்க காடு மேடுகள் அவ்வளத்தையும் அந்த அந்நிய இனமாக்கிய கானானியர் அவர்களிடத்திலிருந்து அடித்து பறித்து அந்த முழு தேசத்தையும் காணி ஆட்சியை பிரித்து கொடுக்கறதுக்கு முழு பொறுப்பும் யோசுவாவுக்கு தான் வந்துச்சு. பெரிய கஷ்டமான ஒரு வேலை. எங்களுக்கு சபையில் ஒரு 20 பேர் இருந்தாலே அந்த சபையை நியாயம் விசாரிக்கிறதுக்கு நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம். ஒரு விசுவாசி இந்த பக்கம் எடுத்தால் இன்னொரு விசுவாசி இந்த பக்கம் இருக்கும். ஒரு விசுவாசிக்கு உதவி செஞ்சுட்டா அடுத்த விசுவாசி எங்களுக்கு ஒன்று சொல்லும். யோசித்து பாருங்கள், எப்பயாவது நீங்கள் யோசித்து பார்த்துருக்கீங்களா? இந்த இஸ்ரவேல் தேசத்தை, பெரிய நிலப்பரப்பை யோசுவா எப்படி இவங்களுக்கு பிரித்து கொடுத்துருப்பாரு? ஒரு பெரிய ஒரு பாரத்தை மோசே யோசுவாவுக்கு கொடுத்துட்டு போகிறாரு. எப்படியோ யோசுவா புத்தகத்துக்கு நாம் வரும் பொழுது நாங்கள் பார்க்குறோம், இந்த யோசுவா மறிக்க முன்னுக்கு இந்த 12 கோத்திரங்களையும் அந்த கோத்திர பிதாக்களுக்கு அந்த தேசத்தை பிரித்து கொடுக்குறாரு. இப்போ பிரித்து கொடுக்குற நேரத்தில் அங்கே ஒரு பிரச்சனை இருந்துச்சு. அதான் இந்த நியாயாதிபதி புத்தகத்தில் முழுக்க இருக்குது. நீங்கள் நல்லா அவதானிச்சு பாருங்கள். என்ன பிரச்சனைன்னு கேட்டால், அந்த இஸ்ரவேல் மக்கள், இஸ்ரவேலுக்கு வந்து பேர் வர்றது பிறகு தானே, யாக்கோபுடைய பிறப்பு, இல்லாட்டி ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுடைய சந்ததி, அவங்க வர முன்னுக்கு அங்கே அந்நிய இனம், உங்களுக்கு தெரியும், நோவாவுக்கு பிறந்த பிள்ளைகள் சேம், காம், யாப்பேத்துன்னு சொல்கிறது கானானியர் அங்கே வந்து குடியேறி இருந்தாங்க. அப்போ கானானியன்னு சொன்னால் அவங்களுக்கு தெரியும் நல்லாவே, கானான் சபிக்கப்பட்டவன். அப்போ அந்த இனம்தான் அங்கே போயிட்டு அந்த பாலும் தேன் ஓடுற தேசத்தை பிடிச்சிக்கிட்டு இருந்துச்சு, இல்லாட்டி இஸ்ரவேல் தேசத்தை பிடிச்சி கொண்டு இருந்துச்சு. அப்போ இப்போ நாங்கள் பார்க்குறோம், ஆபிரகாம் ஈசாக்குடைய பரம்பரை இந்த எகிப்திலிருந்து கானானுக்கு வந்து இந்த காணியாட்சி பிரித்து கொடுத்த பிறகு உடனடியாக அவங்களுக்கு என்ன செய்ய முடியல, அங்கே ஏற்கனவே பதிஞ்சிருந்த அந்த நிலத்தை பிடிச்சு கொண்டிருந்ததான கானானியர் மட்டுமில்லை, நிறைய அதுக்குள்ளே இருந்தே நிறைய ஜாதிகள் இருக்குது. நாங்கள்
அதை நாங்கள் பார்க்குறதுக்கு இருக்கிறோம். இப்போதைக்கு நாங்கள் கானானியர் மட்டும் போவோம். ஏன்னா கானானியருக்குள்ளேருந்து பல ஜாதிகள் பிரிஞ்சிருக்குது. அந்த ஜாதிகள் இஸ்ரவேல் தேசம் முழுவதும் நிலத்தை பிடிச்சி கொண்டு தான் கொஞ்சம் கொஞ்சம் பேர் அங்கங்கே தூர இருந்தாங்க. இப்போ எப்படியாவது இந்த இஸ்ரவேல் தேசத்துக்கு 12 கோத்திர பிதாக்களும் யோசுவாவுடைய காலத்தில் அந்த இடங்களுக்குள்ள கொஞ்சம் பேர் இவங்களும் போயிட்டு ஒவ்வொரு இப்போ ஒரு உதாரணத்துக்கு நம்ம இப்போ ஒரு 12 லட்சம் ஆண்கள் இருப்பாங்கன்னு சொன்னால் அந்த மனைவி பிள்ளைகள் அந்த ஒரு ஒரு கோத்திரம் ஒரு நிலப்பகுதிக்கு நீங்கள் வரைபடத்தை பார்த்தா தான் உங்களுக்கு அது விளங்கும். அந்த நிலப்பகுதிக்கு ஒரு 1 லட்சம் பேர் போயிருப்பாங்க. அந்த 1 லட்சத்தோட பேர்த்தோடு கூட அங்கே ஏற்கனவே இருந்த கானானியர் 50,000 இல்லாட்டி ஒரு 20,000 30,000 1 லட்சம் பேர் இருந்திருக்கலாம். அப்போ இங்கே எல்லாமே சேர்ந்து தான் வாழ்ந்தாங்க. நீங்கள் நியாயாதிபதி புத்தகத்தை பார்த்தா நான் பேசுகிற விஷயங்கள் உண்மை என நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள். நீங்கள் முழுவதும் வாசித்து பார்த்தா. அப்போ ஏற்கனவே வாழ்ந்த மக்களோட தான் போயிட்டு இவங்க என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால் இவங்க அங்கே வாழ்ந்து கொண்டாங்க. இப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுது தான் என்ன நடந்துச்சு கேட்டால் அங்கே போய் சேர்ந்த பிறகு எங்கள் எகிப்திலிருந்து கானானுக்கு போன பிறகு யோசுவா நிலங்களை பிரிச்சு அந்த ஜனங்கள் விக்கிரக ஆராதனைகளையும் விபச்சாரங்களையும் மரங்களுக்கு அடியில் போயிட்டு விக்கிர தோப்புகளை உண்டாக்குறதையும் பலிபீடங்களை கட்டி அவர்கள் பழி செலுத்திட்டு தான் அந்த மக்கள் செஞ்சு கொண்டிருந்தாங்க. அப்போ செஞ்சு கொண்டிருந்தா இது தேவனுக்கு விரோதமான ஒரு ஒரு பாவமான காரியமாக இருந்தபடினால தேவன் என்ன செய்தார்? தேவன் நல்ல இப்போ நம்மளோட பாஷைன்னு சொல்கிறதா நல்லா தேவனுக்கு நல்லா விளையாட தெரியும். எந்த ஆளை வச்சு எப்படி அடிக்கணுன்றது தேவனுக்கு நல்லாவே தெரியும். இந்த புத்தகத்தை வச்சு பார்க்கும் பொழுது அப்போ தேவனுக்கு எப்படி என்ன தேவன் கேட்டால் எப்படியாவது அந்த பாவியான ஜனங்களை அவங்கள விலக்கிட்டு தேவ ஜனங்கள் அங்கே குடியேற்றணுன்றது தேவனுடைய திட்டம் முழுவதுமாக. இதுதான் தேவனுடைய திட்டம். அது ஏன்னு கேட்டால் அந்த ஜனங்கள் பாவத்திலே வரும். நீங்கள் பாருங்கள், கானான் நல்லா நீங்கள் நோவா திராட்சை ரசம் குடிச்சிட்டு படுத்திருக்கும் பொழுது சேமும் யாப்பேத்தும் என்ன செய்கிறாங்க? அவங்க திரும்பி பார்க்கல அவருடைய நிர்வாணத்தை. ஆனால் கானான் போய் நிர்வாணத்தை பார்த்தா, அப்பா விட்டு நிர்வாணத்தை பார்த்தா. அதனால் என்ன நடந்துச்சு? அந்த இடத்துல டிரெக்டாகவே கானான் சபிக்கப்பட்டவன்னு சொல்ல. அப்போ சபிக்கப்பட்ட ஜனங்கள் அவர்கள். அப்போ அந்த ஜனங்கள் மனம் திரும்பவில்லை, தங்களுடைய பிள்ளைகளை ஒற்றுக்கொள்ளவில்லை. அப்போ எனவே தேவனுடைய சித்தம் கேட்டால் அந்த சபிக்கப்பட்ட ஜனங்களை நிர்மூலமாக்குவது அல்லது அந்த ஜனங்களை அங்கிருந்து துரத்துவது, இல்லாவிட்டால் அந்த ஜனங்களோடு தன்னுடைய ஜனங்களை வச்சு போராடி அவர்களை வெட்டி அவர்களை கொன்று அவர்களை அக்கினியால் சுட்டரிப்பது தான் தேவனுடைய திட்டம்ன்றது இந்த நியாயாதிபதி புத்தகத்தில் நாங்கள் பார்க்கிறோம். தேவன் இரக்கம் உள்ளவர். ஆனால் நாங்கள் ஆரம்பத்தில் நான் சொன்ன 2 விஷயம் என்னன்னு கேட்டால், பாவத்துக்கு நியாய தீர்ப்பு உண்டு, ஆனால் மனம் திரும்பினால் அதுக்கு மன்னிப்பும் உண்டு என்பதை நான் ஆரம்பத்தில் சொல்லிட்டேன். ஆனால் அந்த ஜனங்கள் கானானுடைய பரம்பரை மக்கள் அதிலிருந்து வேறாக பிரிஞ்சு போன அந்த ஜனங்கள் மனம் திரும்பவில்லை. அதனால தான் அவர்கள் தேவனுடைய கோபாக்கினிக்குள்ள உட்படுத்தப்பட்டார்கள். இப்போ நாங்கள் பார்க்குறோம், இவர்கள் இந்த ஜனங்கள் மோசே மறித்த பின்பு யோசுவா. அப்போ இப்போ என்ன நடந்துச்சு கேட்டால், நியாயாதிபதி புத்தகத்துக்கு வரும் பொழுது இங்கே யோசுவாவும் மறித்து போகிறார். ரைட்டா? இப்போ நாங்கள் பார்க்குறோம், பரிசுத்த வேதாகமத்தில் நிறைய தலைவர்மார்கள் இருந்தாங்க. அவங்களுக்கு தங்களுக்கு சீடர்களை உருவாக்கியிருப்பாங்க. நாங்கள் பார்த்தோம், இப்போ உதாரணமாக நாங்கள் பார்ப்போம்னு சொன்னால் எலியாவுக்கு எலிசா இருந்தார், இயேசு சுவாமிக்கு சீசர்கள் இருந்தாங்க, பவுலுக்கும் சீசர்கள் இருந்தாங்க. அப்புறம் நாங்கள் பார்க்குறோம், எலிசாவுக்கு கேயாசி இருந்தார், தாவீதுக்கு இருந்தாங்க, சாலமோனுக்கு இருந்தாங்க. அப்படி ஒருத்தருக்கு பின்னுக்கு ஒருத்தர் சீடர்கள் இருந்தாங்க, தன்னோட பிள்ளைகளை கூட வச்சுருந்தாங்க. இப்போ மோசேக்கு யோசுவா இருந்தார். ஆனால் யோசுவா நல்ல ஒரு சீடனை உருவாக்கவில்லை, அவரால் உருவாக்க முடியாமல் போயிடுச்சு. அதனால் யோசுவாவுக்கு பிறகு இந்த இஸ்ரவேல் மக்களை இந்த கானான் தேசத்துக்குள்ளே வழிநடத்துறதுக்கு யாருமே இருக்கலை. இது ஒரு முக்கியமான பாயிண்ட். பாஸ்டர்ஸ்மா இருக்குது, சாகிறதுக்கு முன்னுக்கு நம்முடைய திருச்சபை நடத்துறது. இங்கே இருக்க எல்லாமே பாஸ்டர்ஸ்மா இருக்கிறீங்க. இன்னைக்கு இந்த காலத்தை எடுத்துக்கணும்னு சொன்னால் நிறைய சபையை நாங்கள் பார்க்கணும். சபைகளை குற்றம் சொல்லவில்லை. பாஸ்டர் செத்தாருன்னா அடுத்த சபையை நடத்துறது பாஸ்டர் வைத்தான், வேற யாரும் இல்லை, பிள்ளைகள் கூட இல்லை. அந்த நிலைமைக்கு இந்த உலகத்தில் சபைகள் நடாத்தப்படுத்தக்கூடும். அதனால தான் நான் சொல்கிறேன், இங்கே இருக்கிற பாஸ்டர்ஸ்மார்
நாங்கள் சாகிறதுக்கு முன்னுக்கு ஒரு ஊழியக்காரனையாவது உருவாக்கிட்டு தான் சாகணும். குறைஞ்சபட்சம் நமக்கு பின்னுக்கு நம்ம செஞ்ச ஊழியத்தை கொண்டுக்கிட்டு போகணும். ஆனால் இதை யோசுவா செய்ய தவறினபடியினால ஜனங்களுக்கு வேதத்தை கற்றுக் கொடுக்கவோ தேவனை பற்றி சொல்லிக் கொடுக்கவோ அங்கே யாருமே இருக்கலை. ஒருத்தருக்கு ஒருத்தர் போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த ஜனங்களை வழிதான் இங்கே பரிசுத்த வேதத்தில் அழகாக போட்டிருக்குது. நியாயாதிபதி புத்தகத்தில் அந்த ஒரே வார்த்தையை 2-3 இடத்துல எழுதியிருக்கிறாங்க. அவன் பார்வைக்கு தன்னுடைய இஷ்டப்படி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. பாருங்க, ராஜாக்கள் இல்லை, நியாயாதிபதிகள் இல்லை, மூப்பர்களை காணலை. அவங்க இஷ்டப்படிக்கல, தான் நினைச்சு சாமியை கும்பிட்டுருக்குறாங்க. அந்தந்த நான் சொன்ன ஏற்கனவே அந்தந்த நிலப்பகுதியில் அந்தந்த ஜாதிகள் எந்தெந்த சாமிகளை கும்பிட்டு எந்தெந்த விக்கிரங்களை கும்பிட்டுக்கிட்டு இருந்தாங்களோ என்னென்ன அதைத்தான் இஸ்ரவேல் மக்கள் பின்பற்றி போனாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் கர்த்தர் நியாயாதிபதிகளை எழுப்புறதுக்கு சித்தம் கொண்டார். இந்த ஜனங்களை தன்னுடைய ஜனங்களை ரட்சித்துக் கொள்வதற்காக. யோசுவா மரித்த பின் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி, இப்போ யாருமே இல்லை, தலைவர்கள் மேலே யாருமே இல்லை. இப்போ இவங்க டிரெக்டாக இப்போ இந்த மக்களுக்கு பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வந்துக்கிட்டு இருக்குது. அந்த அந்நிய ஜனங்கள் இஸ்ரவேல் மக்களை ரொம்ப நெருக்கிறாங்க, அடிமைத்தனப்படுத்துகிறாங்க. இவங்களால் தாங்க முடியலை. இப்போ தான் கர்த்தர் நினைவு வந்திருக்குது. கர்த்தர் நினைவு வந்த பிறகு இப்போ கர்த்தரை நோக்கி இந்த இஸ்ரவேல் மக்கள் மன்றாடுறாங்க. இப்போ என்ன மன்றாட்டம்? ஆண்டவரே, நாங்கள் ரொம்ப நெருக்கப்படுகிறோம். இப்போ நாங்கள் யுத்தம் பண்ணி தான் எங்களை ரட்சித்துக்கிறணும். எங்களுக்கு ஒரு தலைவர் இல்லை. பாருங்க, நான் இந்த காரியத்தை நான் கற்றுக்கொண்டு இருக்கும்போது தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த நியாயாதிபதி புத்தகத்தை கற்றுக்கொள்ளும் பொழுது ஆண்டவர் என்னோட நிறைய காரியங்களை பேசினார். நான் ஆரம்பத்தில் ஏதோ சரி நீங்கள் பேச சொல்கிறாங்களே, நான் கற்றுக் கொடுத்துட்டு போயிடலாம், சமாளிச்சுட்டு போயிடலான்னு தான் நான் நினைச்சது. ஆனால் அப்படி இயலாது. இதை நன்கு கற்று ஆவியானோருடைய வழிநடத்தலோடு இதை கற்றுக் கொடுக்கும்போது தேவன் என்னோடு கூட தனிப்பட்ட ரீதியாக நான் பேசுகிறதை இன்றைக்கு நேற்று பேசுனதை நான் நல்லாவே உணர்ந்தேன். இப்போ இந்த இடத்துல நான் வரும்போது, கானானியரை எதிர்த்து யுத்தம் பண்ணும்படி எங்களில் யார் முதல் எழுந்து புறப்பட வேண்டும் என்று கேட்டார்கள். இப்போ நாங்கள் பார்க்குறோம், இங்கே இஸ்ரவேல் மக்கள் மத்தியில் நல்லா யுத்தம் பண்ணக்கூடியவங்க, நல்ல தைரியசாலிகள் எல்லாமே இருந்தாங்க. அங்கே ஒரு போட்டி இருந்தது, நானா நீனா யார் முன்னுக்கு பாய்வது. அப்போ தலைவன் இல்லாதனால தான் இது பிரச்சனை. இப்போ கர்த்தர் சொல்கிறா, இல்லை யூதா தான் முன்னுக்கு போகணும் எல்லா நேரத்துக்கு. நேற்று நாங்கள் யூதா புத்தகத்தை பற்றி நல்லா அருமையாக ஜோசுவா படிப்பிச்சிருந்தாரு. அந்த யூதா இல்லை, இந்த யூதா வேறு. அவர் புதிய ஏற்பாட்டு இயேசு கிறிஸ்துவின் ஒன்று விட்ட சகோதரர் யூதா பற்றி நான் கற்றுக்கொண்டேன். இது பழைய ஏற்பாடில் யாக்கோபுக்கு பிறந்த யூதா என்கிறவர். அந்த யூதா கோத்திரத்திலிருந்து தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்தார். சரி, அதனால தான் ஆண்டு சொன்ன யூதா கோத்திரத்துக்கு எப்பயுமே ஒரு தனி கௌரவம் இருந்துச்சு. அது உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும். அது என்னன்னு நமக்கு தெரியாது, ஆண்டவருக்கு தெரியும். ஒரு தனி கௌரவம். அதனால் கர்த்தர் சொன்னார், யூதாவாக இருந்து போன அவன் தான் பாலசிங்கம், அவன் தான் யுத்தத்தை வெற்றி கொள்ளக்கூடிய. என்ன கேட்டால் நாங்கள் பார்க்குறோம், தாவீதுடைய காலத்துலலாம் யுத்தங்களை நிறைய வெற்றி பெற்றாங்க. அப்போ அதனால் தேவனுக்கு நல்லாவே தெரியும், யூதா கோத்திரம் தான் நல்ல யுத்தத்துக்கு பழக்குவிக்கப்பட்டவர்கள். வேற யாரையும் அனுப்பி சரி வராது. முதலாவது யூதாவை அனுப்புறது தான். யூதான்னு சொன்னால் எனக்குள்ள யூதா இல்லை, அந்த பரம்பரையினர். அங்கே ஒரு தலைவர் தான், அந்த தலைவருக்கு கீழே தான் அந்த யுத்தத்தை செய்கிறதுக்கு அவங்க புறப்படுறதுக்கு ஆண்டவர் இங்கே சொல்லியிருந்தார். இப்போ அதற்கு கர்த்தர் யூதா இருந்து புறப்பட கடவன், இதோ அந்த தேசத்தை அவன் கையிலே ஒப்பு கொடுத்தேன். இப்போ இதான் விசுவாசம். இன்னும் ஒப்பு கொடுக்கவே இல்லை. ஆண்டு சொல்லிட்டாரு, நான் ஒப்பு கொடுத்து முடிஞ்சிருச்சு, யூதாவுக்கு நான் ஒப்பு கொடுத்து முடிஞ்சு. அப்போ யூதா என்ன செஞ்சாருன்னு கேட்டால், யூதா எவ்வளோ தைரியசாலியாக இருந்தாலும், எவ்வளோ சிங்கம் போல வீரியம் உள்ளவனாக அந்த கோத்திரம் இருந்தாலும் அவனுக்கும் கொஞ்சம் பயம் இருந்துச்சு. ஏன்னா நாங்கள் ஒரு புது ஊருக்குள்ளே வந்திருக்கிறோம். இப்போ இங்கே சண்டை பிடிச்சா என்ன நமக்கு நடக்கும்னு சொல்லி நமக்கு தெரியாது. அதனால் என் சகோதரன் சிமியோனையும் கூட்டிக்கிட்டால் நல்லாயிருக்கும். இப்போ தனியால் இல்லை, ஒரு கூட்டம், ஒரு கோத்திரத்தை இவன் கூப்பிடுறான், யூதா கோத்திரத்து தலைவர் சிமியோனை. அப்போ அவர் சொல்கிறார், சரி இவர் எப்படி கூப்பிடுறாரு கேட்டால், யுத்தத்துக்கு போவோம், யுத்தத்துக்கு போயிட்டு கிடைக்கிற ஆசீர்வாதத்தை நானும் அதுலேயும் உனக்கு பங்கு வீதம் நான் தருகிறேன், அதனால் இவர்கிட்ட எனக்கு உதவி செய்யும். அதுக்கு சிமியோன் சரி அந்த அக்ரிமெண்ட்டுக்கு சைன் பண்ணியாச்சு. சரி
யுத்தத்துக்கு போக அவங்க புறப்பட்டுட்டாங்க. இப்போ இதிலேருந்து ஒரு காரியத்தை நம்ம கற்றுக்கொள்கிறோன்னு கேட்டால், இப்போ இன்றைக்கி இருக்கிற ஊழியம் என்னன்னு கேட்டால், ஒருவர் ஆசீர்வதிக்கப்படுறதும் மற்றவர்கள் பாதிக்கப்படுற ஊழியங்களை தான் இன்றைக்கு காலகட்டத்தில் பார்க்குறோம். நிறைய இடங்களில் நாங்கள் பார்க்குறோம். ஒருவர் ஆசீர்வதிக்கப்படுவார். இப்போ உதாரணமாக ஒரு 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 என்ன செய்வோம், எப்படி சொல்லலாம்னு கேட்டப்போ, ஒரு சபைக்கு ஒரு வெளிநாட்டிலேருந்து ஒரு போதகர் வருகிறார். அப்படி வரும் பொழுது அந்த சபையில் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படுறதை விட ஒருவர் ஆசீர்வதிக்கப்படுவாங்க, மற்றவங்க ஆசீர்வதிக்கப்படுவாங்க. ஆனால் இந்த நியாயாதிபதி புத்தகத்தில் யுத்தம் செய்ததுபடி இங்கே எல்லாரும் சேர்ந்து யுத்தம் செஞ்ச பிறகு அவங்களுக்குரிய பங்கு வீதத்தை கொடுக்குறாங்க. அதை யூதா மட்டும் யூதாவில் இருக்க தலைவர் மட்டும் எடுத்துக்கொள்ளலை, சிமியோனில் இருக்க தலைவர் அந்த யுத்தத்துக்கு போன அவ்வளோ பேருக்குமே அந்த பங்கு வீதம், அந்த ஆசீர்வாதம் கடந்து போகின்றது. அப்போ இதை நாங்கள் ஊழியர்களாகி இதையும் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியிருக்குது. நம்மளோடு சேர்ந்து ஒரு கூட்டம் நம்மளோட வரும்னு சொன்னால், நமக்கு ஒரு ஆசீர்வாதம் வரும்னு சொன்னால், அதை பகிர்ந்து கொடுறது, அவங்களுக்கு பங்கு வீதத்தை கொடுக்கறது நம்ம தெரிஞ்சுக்கொள்ளணும். அப்படி கர்த்தர் நம்ம இடத்துல கணக்கு கேட்பார் என்பதையும் நாங்கள் ஞாபகத்திலே இந்த 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 வசனத்தினூடாக நாம் கற்றுக்கொள்கின்றவராக காணப்படுகிறோம். அதே போல் அவங்க யுத்தத்துக்கு போகிறாங்க. யுத்தத்துக்கு போன பிறகு 4ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீங்கன்னு சொன்னால், யூதா எழுந்து போன போது கர்த்தர் கானானியரையும் பெருசியரையும் அவர்கள் கையில் ஒப்பு கொடுத்தார். அவர்கள் பேசக்கிலே 10,000 பேரை வெட்டினார்கள். 10,000 பேர். அப்போ அங்கே போன பிறகு யூதாவும் சிமியோனும் போன பிறகு நாங்கள் பார்க்குறோம், அந்த ஊரில் அவங்க 10,000 பேரை அவர்கள் வெற்றி கொண்டு அந்த அந்த முதலாவது சொல்கிறது தர்ம அடின்னு சொல்லுவாங்க. இங்கே ஸ்ரீலங்காவில் தர்ம அடி கொடுக்குறாரு. யூதாவும் சிமியோனும் சேர்ந்து செம்ம அடி அடித்து அந்த 10,000 பேர்னு சொன்னால் யோசித்து பாருங்கள். அப்படி அடித்து அந்த ஏரியாவை ஃபுல்லாக நெருப்பு வச்சு அந்த ஏரியாவை ஃபுல்லாகவே அவங்க செஞ்சிட்டாங்க. அங்கே இருக்கிற எல்லாத்தையும் பிடிச்சிட்டு அங்கே இருந்தார் பாருங்கள். 70 ராஜாக்களை கையையும் காலையும் வெட்டி உபத்திரவம் படுத்திய ஒரு ராஜா இருந்தார். அவர் பேர் தான் அந்தோனி பேசுக்கு. கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த அந்தோனி பேசுக்குன்ற ஒரு ராட்சத ராஜா, ஒரு பயங்கரமான ஆள். இவன் என்ன செஞ்சான்னு கேட்டால், 70 ராஜாக்களை இவன் கையில் உள்ள விரல்களையும் காலில் உள்ள விரல்களையும் வெட்டி வெட்டி உபத்திரவப்படுத்தியவன். இவனை உசுரோட பிடிச்சான். அவன் ஓடி போனான். அவன் விடலை. பின் தொடர்ந்து போய் அவனை பிடிச்சி கையிலையும் காலையும் விரல்களை வெட்டி போட்டாங்க. வெட்டி போட்ட பிறகு அவன் எப்படி தெரியுமா சொல்லிட்டு செத்தான், நான் எப்படி செஞ்சேனோ அதே மாதிரி தான் எனக்கு தண்டனை கிடைச்சிச்சு, எனக்கு தேவன் அப்படித்தான் தண்டனை கொடுத்தாரு, நான் விதைச்சதை தான் நான் அறுத்தேன்னு சொல்லி அவன் செத்து போனான். அதான் இந்த இதுலேருந்து நான் பார்க்குறோம். இந்த வசனத்தினோட நாங்கள் பார்க்குறக்கான்னு கேட்டால், நாம் எதை விதைக்கிறோமோ அதை தான் அறுப்போன்றதை இதில் நாங்கள் பார்க்குறோம். அப்போ இந்த அந்தோனி பேசேக் அவருடைய கதையும் முடிஞ்ச பிறகு மக்களுக்கு சுற்றி இருக்கிற மக்களுக்கெல்லாம் இப்போ பயம் வந்துடுச்சு. தொடர்ந்து என்ன செய்யறான்னு கேட்டால், இந்த யுத்தத்தை முன்னுக்கு அவங்க கொண்டு போகிறதுக்கு காரியங்களை அவங்க செஞ்சு கொண்டே வர